Class 12 alternating current. Alternating current can be represented by AC. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 12ல் இருக்கிற அல்டர்னேட்டிங் கரண்ட் டிவைசஸை பற்றி பார்க்க போகிறோமா. இது சிம்பிளாக என்ன சொல்லுவாங்க, ஏசி டிவைசஸ்வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிவைஸ் சோக் காயில். நம்ம வீட்டு டியூப் லைட்டில் நடுவில் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒன்று ஃபிட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் சோக் காயில். ஸோ சோக் காயிலுங்கிறது ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ். அது எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தோன்னா, கண்ட்ரோலிங் கரண்ட் நான் ஏசி சர்க்யூட். எதுக்குன்னா, அந்த நம்ம லைட் எரியும் பார்த்தீங்களா, அப்போ வந்து கரண்ட் கூட குறையா வரும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த சோக் காயில் யூஸ் ஆகுது. அதோட இன்னொன்று ஒரு யூஸ் என்னென்னா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட். சில நேரம் வந்து ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் ரொம்ப நேரம் எரிஞ்சிக்கிட்டு இருந்ததுன்னா ஹீட்டாக வேஸ்ட் ஆகும், சூடு ஏறும். ஆனால் இந்த சோக் காயிலில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வேஸ்ட் ஆகாதுமா. So what is choke coil? Choke coil is an electrical device used for controlling electric currents in an AC circuit without wasting electrical energy in the form of heat. So that is the choke coil. To reduce low frequency alternating currents, choke coils with laminated soft iron cores are used. These are called AF, that is audio frequency choke coils. Second point, to reduce high frequency alternating currents, choke coils with air cores are used. Low frequency alternating current குறைக்கிறதுக்கு என்ன செஞ்சோம், choke coils with laminated soft iron core யூஸ் பண்ணோம். இங்கே high frequency alternating current reduce பண்ணால் choke coils with air cores யூஸ் பண்ணுமா. அங்கே low frequency alternating current குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ண அந்த காயில்ஸ் சாஃப்ட் அயன் கோர்ஸ் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அதை ஏஎஃப் சோக்ஸும்போம், ஏஎஃப் சோக் காயில்ஸும்போம். இங்கே ஹை ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை குறைக்கிறதுக்காண்டி சோக் காயில்ஸ் வித் ஏர் கோர்ஸ் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதை ஆர்எஃப் சோக் காயில்ஸ்மாங்க. ஆர்எஃப்னா என்னென்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி சோக் காயில்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏஎஃப் ஆர்எஃப் சோக் காயில்ஸ் கேட்கலாமா. ஏஎஃப் சோக் காயில்ஸ்னா டு ரெடியூஸ் லோ ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ஆர்எஃப்னா டு ரெடியூஸ் high frequency alternating current. AF choke coil வந்து choke coils with soft iron cores are used. இங்க RF choke coilsல choke coils with air cores are used. Okay, difference between AF RF choke coils னு கேட்டாங்கன்னா இப்போ நான் எப்படி சொன்னோ அதுபடி நீங்க எழுதிருங்க. Next we are going to see class 12 AC devicesல டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி பார்க்க போகிறோமா. டிரான்ஸ்ஃபார்மருங்கிற ஒரு டிவைஸ் தான். நம்ம தெருவில் பார்த்துருப்போம், வீட்டில் வந்துட்டு நம்ம சில டிவைசஸ்லாம் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம டிவி, பழைய டிவியாக இருந்தால் அந்த டிவியில் டிரான்ஸ்ஃபார்மர் உண்டு. இப்போ இருக்கிற இண்டக்ஷன் ஸ்டவ்வில் டிரான்ஸ்ஃபார்மர் உண்டு. சரியா, டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது என்னென்னா, இட் இஸ் எ டிவைஸ் விச் இஸ் யூஸ்டு டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ். நமக்கு வீட்டுக்கு வர்ற வோல்டேஜ் எவ்வளோமா, டொமஸ்டிக் வோல்டேஜ் என்ன, நம்ம வீட்டுக்கு வர்ற டொமஸ்டிக் பர்பஸஸ்க்குள்ள வோல்டேஜ் எவ்வளோன்னா 220 வோல்ட்டு 240 வோல்ட்டு. இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு 440 வோல்ட்டு. So, transformer is a device which is used to increase or decrease the alternating voltage. அப்படிங்கும்போது 220 வோல்ட்டுங்கிற 440 வோல்ட்டாக மாற்றிருக்கோ, இல்லை 440 220 மாற்றிருக்கோ, இல்லை 220 12 வோல்ட். நம்ம செல்ஃபோன் சார்ஜரில் என்ன செய்கிறாங்க 220 வோல்ட்டை 12 வோல்ட்டாக மாற்றுறாங்க. அது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் நம்ம சார்ஜரில். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் ஆர் ஆஃப் த ஃபாலோயிங் டைப்ஸ். வாட் ஆர் த டைப்ஸ்? ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். வோல்டேஜை குறைச்சிச்சுன்னா அது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், வோல்டேஜ் அதிகப்படுத்துச்சுன்னா அது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். சரி, இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னு கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். 12 ஏசி டிவைசஸ். ஏசினா நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் டிவைசஸ். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம், வாட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்தாச்சு. டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் an electrical device which is used to increase or decrease the voltage. There are two types of transformer. One is step up transformer and another one is step down transformer. This is the diagram of transformer. இது input, alternating current input கொடுக்கிறோம். இது primary input என்ன செஞ்சலாம், primary circuit வச்சுக்கலாம். Output secondary circuit. இங்க primaryல கனெக்ட் பண்ணியிருக்கிற coils primary coil, secondaryல உள்ள coil secondary coil. Then number of NP is the number of turns in the primary coils. இங்க எத்தனை turns இருக்கு, 1 2 3 4. NSல இருக்கிற செகண்டரியில் இருக்கிற காயில்ஸ் என்ன சொல்லுவாங்க, NS வாங்கம்மா, நம்பர் ஆஃப் turns in the secondary coil. இங்க எத்தனை turns இருக்கு, 1 2 3 4 5 6. அதுக்கடுத்து இதுக்குள்ள போற கரண்ட் என்னன்னு எடுத்துக்கிறோம், IP ன்னு எடுத்துக்கிறோம். தட் இஸ் பிரைமரி கரண்ட்.
வெளியில் வர்ற கரண்ட் என்ன? ஐஎஸ், செகண்டரி கரண்ட்ஸ். இஎஸ்ங்கிறது செகண்டரி இஎம்எஃப், இல்லைனா செகண்டரி வோல்டேஜ் விஎஸ்ன்னு சொல்லலாம். இன்புட் வோல்டேஜ் விபின்னு சொல்லலாம், வோல்டேஜ் அக்ராஸ் த பிரைமரி காயில். இபிங்கிறது இஎம்எஃப் ஆஃப் த பிரைமரி காயில். இந்த டயக்ராமில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த பிரைமரி காயில் எப்படி இருக்கு? லெஸ்ஸர் தென் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த செகண்டரி காயில். ஸோ இட் இஸ் த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். அப்படின்னா என்ன இருக்கு? பிரைமரியோட செகண்டரியில் டர்ன்ஸ் அதிகமாக இருந்தால் அது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரில் பாருங்க, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த பிரைமரி காயில் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 இருக்கா? செகண்டரியில் 1 2 3, ஸோ 7 3 ஆயிடுச்சு. அப்படின்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த பிரைமரி செகண்டரி. அப்படின்னா எதை வச்சு கம்பேர் பண்ணால் ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் கண்டுபிடிக்கலாம்? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த செகண்டரி இஸ் கிரேட்டர் தென் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த பிரைமரினா அது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த செகண்டரி இஸ் லெஸ்ஸர் தென் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த பிரைமரினா அது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். பிரின்சிபல் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் பேஸ்ட் அப்பான் த பிரின்சிபல் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுதுன்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். அடுத்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்கனவே டயக்ராமில் பார்த்தது தான். இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 2 காயில்ஸ். 2 காயில்ஸ் இருந்ததாமா? இன்புட்டில் என்ன காயில் இருந்தது? பிரைமரி காயில். அவுட்புட்டில் என்ன காயில் இருந்தது? செகண்டரி காயில். ஸோ பிரைமரி காயில் நம்ம டயக்ராமில் என்னென்னு எடுத்தோம்? பின்னு எடுத்தோம். செகண்டரி காயில் எஸ். இன்சுலேட்டட் ஃப்ரம் ஈச் அதர், wounded on soft iron core. Often the primary coil is taken as the input coil, secondary coil is taken as output coil மா. இங்க primary coil input coil எடுத்துக்கிடுவோம், secondary coil output coil மா. எப்பயுமே அப்படிதான் எடுத்துக்கணும். இங்க soft iron cores வந்து ஏன் லேமினேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா to minimize eddy current loss. Soft iron cores are laminated to minimize eddy current loss. Eddy current loss minimize பண்றதுக்காண்டி soft iron cores யூஸ் பண்றோம். பின்னாடி what are the losses of transformer, energy losses in transformer, how it is minimized ல பார்ப்போம். அது மாதிரி எடி கரண்ட் நான் என்னங்கிறதும் நம்ம முந்தின வீடியோவில் பார்த்துருக்கோம். The value of the EMF induced in secondary coil due to alternating voltage applied to primary coil depends on the number of turns in the secondary coil மா. இப்போ இன்புட்டில் என்ன கொடுக்குறோம்? நம்ம alternating voltage கொடுக்குறோம். alternating voltage அந்த டயக்ராமில் எங்கேம்மா கொடுத்தோம்? பிரைமரி காயிலில் கொடுத்தோம். இந்த alternating voltage பிரைமரி காயிலில் கொடுக்கறது வேல்யூ ஆஃப் த EMF induced in the secondary காயிலில் மாறுதலை ஏற்படுத்தும். ஸோ த வேல்யூ ஆஃப் த EMF induced in the secondary coil due to alternating voltage applied to primary coil depends on the number of turns in the secondary coil. அதான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம எதை வச்சு அது ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் சொன்னோம்? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த செகண்டரி காயில் பிரைமரி காயிலோட அதிகமாக இருந்தால் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த செகண்டரி காயில் பிரைமரி காயிலோட கம்மியாக இருந்தால் அது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொன்னோம். அப்படின்னா இதோட வேல்யூ இஎம்எஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் இந்த செகண்டரி காயில் எதனால்? வோல்டேஜ் அப்ளைட் டு த பிரைமரி காயில்னால மாறும். அந்த இது எதை பொறுத்து மாறும் அப்படின்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த செகண்டரி காயில். செகண்ட் பாயிண்ட், we consider an ideal transformer in which the primary coil has negligible resistance. நம்ம என்ன எடுத்துக்கணும்? ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்துட்டா பிரைமரி காயிலில் எந்த ரெசிஸ்டன்ஸும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணுமா. அண்ட் ஆல் த ஃப்ளக்ஸ் இன் த கோர் லிங்க்ஸ் போத் பிரைமரி அண்ட் செகண்டரி வைண்டிங்ஸ். நம்ம டயக்ராமில் பார்த்துருப்பீங்க, ரெண்டுலேயுமே என்ன இருக்கும்? ஃப்ளக்ஸ் பை இருக்குது பார்த்தீங்களா? பை வேல்யூ இந்த பிரைமரி அண்ட் செகண்டரி காயில் வந்து சேமாக இருக்குமா. ஸோ நம்ம என்ன செய்யணும்? ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மருக்கு நெக்லிஜிபிள் பிரைமரி காயில் நெக்லிஜிபிள் ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கணும். அது மாதிரி ஃப்ளெக்ஸ் பிரைமரி அண்ட் செகண்டரியில் ஒரு யூனிஃபார்மாக லிங்காக இருக்கிற மாதிரி பார்த்துட்டோம். தட் இஸ் த சேம் வேல்யூ. லெட் phi be the flux in each turn in the core at time t due to current in a primary when a voltage Vp is applied to it. என்ன சொல்லியிருக்காங்கன்னா பைங்கிறது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்மா. எப்போன்னா பிரைமரியில் கரண்ட் ஐங்கிறது ஐபிங்கிற கரண்ட்டு உள்ளே போகும்போது அட் டைம் டீயில் வோல்டேஜ் விபி அதில் கொடுத்தோம்னா அதில் உண்டாகிற ஃப்ளக்ஸ் வந்து பைமா. தட் இஸ் லெட் பை பி த ஃப்ளக்ஸ் இன் ஈச் டர்ன் இன் த கோர் அட் டைம் டி. எதனால்? டியூ டு கரண்ட் இன் த பிரைமரி, தட் இஸ் ஐபி. வென் ஏ வோல்டேஜ் விபி இஸ் அப்ளைட் டு இட். அதில் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் கொடுத்தோன்னே என்ன செய்யும்? அங்கே கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்போது அங்கே ஃப்ளக்ஸு இன்டியூஸ் ஆகும். அந்த ஃப்ளக்ஸ் என்ன எடுத்துக்கிறோம்? பைன்னு எடுத்துக்கிறோம். Then the induced EMF for voltage ES in the secondary with NS turns is என்ன செஞ்சுக்கிறோம்? நம்ம ஏற்கனவே சொன்னதான், எங்கே EMF இன்டியூஸ் ஆகும்? செகண்டரி காயிலில்.
So the induced EMF for a voltage ES in the secondary with NS turns. NS ங்கிறது என்னதுமா? Number of turns in the secondary coil is ES, that is EMF induced in the secondary coil is equal to minus NS into T5 by dt. இது எங்கிருந்து வந்திருக்கு? Faraday's second law of electromagnetic induction. என்னமா second law of electromagnetic induction? The induced EMF is directly proportional to the rate of change of magnetic flux linked with the coil. Proportionality remove பண்றதுக்காண்டி நம்ம என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றோம்? NSங்கற கான்ஸ்டன்ட்டா கொண்டு வரோம். So ES is equal to minus NS d5 by dt. Magnetic flux phi also induces on EMF called back EMF in the primary. ஏற்கனவே என்னமா சொன்னோம்? நம்ம கொடுக்குற இன்புட் வோல்டேஜ்னால இன்புட் கரண்ட்னால என்ன ஆகும்? இஎம்எஃப் இன்டியூஸ் இன் த செகண்டரின்னு சொன்னோம். அதை நம்ம என்ன எடுத்துட்டோம்? நம்ம இஎஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஸ் டி5 பை டிடியை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்தோமா? அதே மாதிரி பிரைமரிலையும் என்ன செய்யும்? இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். செகண்டரியில் எப்படி இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுதோ அதே மாதிரி பிரைமரிலையும் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அந்த இஎம்எஃப் என்ன சொல்லுவாங்கன்னா பேக் இஎம்எஃப் வாங்குமா. அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இபி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்பி டி5 பை டிடி. இதை செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். ஆனால் இபியும் விபியும் ஈக்குவல்னு தெரியும். இபி இஸ் ஈக்குவல் டு விபி, இஎம்எஃப் இன்டியூஸ் இன் த பிரைமரி இஸ் ஈக்குவல் டு பிரைமரி வோல்டேஜ். நம்ம என்ன வோல்டேஜ் இன்புட்டில் கொடுத்தோமோ அந்த வோல்டேஜுக்கு ஈக்குவலாக தான் இஎம்எஃப் பிரைமரியில் இன்டியூஸ் ஆகும். இஃப் திஸ் வாஸ் நாட், இது நடக்கலைன்னா பிரைமரி கரண்ட் என்னதாயிரும் அப்படின்னா இன்ஃபினைட்டாக ஆயிரும். So the primary current would be infinite. Since the primary has zero resistance as considered. எப்படி சார் இன்ஃபினைட் ஆகுதுன்னா நம்ம ஏற்கனவே என்ன எடுத்திருக்கோம்? ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மருக்கு நெக்லிஜிபிள் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்தோமா? அதனால தான் இபி இஸ் ஈக்குவல் டு விபியா இல்லைன்னா primary current would be infinite. If the secondary is an open circuit or the current taken from it is small, then to a good appreciation. என்னன்னா நம்ம சுவிட்ச் ஆஃப்னு வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் என்ன சொல்லுவாங்க? ஓப்பன் சர்க்யூட்மா. இந்த செகண்டரி இஸ் ஆன் ஓப்பன் சர்க்யூட். செகண்டரியில் அவுட்புட் வோல்டேஜ் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓப்பன் சர்க்யூட். இல்லைனா கரண்ட் டேக்கன் ஃப்ரம் இட் இஸ் ஸ்மால். வெளியில் வர்ற கரண்ட் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா தட் இஸ் இஎஸ் இஸ் ஈக்குவல் டு விஎஸ். இன்டியூஸ்ட் இஎம்எஃப் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? அவுட்புட் வோல்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்குது. வேர் விஎஸ் இஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் த செகண்டரிமா. இங்கே விஎஸ்ங்கிறது வோல்டேஜ் அக்ராஸ் த செகண்டரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னமா? விஎஸ் இஸ் ஈக்குவல் டு இஎஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஸ் டி5 பை டிடின்னு எடுத்துருந்தோமா? இப்போ இஎஸ் இஸ் ஈக்குவல் டு விஎஸ்ன்னு பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி இபி இஸ் ஈக்குவல் டு விபின்னு பார்த்தோமா? இதை ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டோம்னா விஎஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஸ் டி5 பை டிடின்னு வந்துடும். அதை தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். விபி இஸ் ஈக்குவல் டு இபிக்கு பதிலாக விபி போட்டால் விபி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்பி டி5 பை டிடின்னு வச்சுக்கிறோம். இது ஃபோர்த் ஈக்குவேஷன். புரியுதாமா? நம்ம இது வரைக்கும் என்னென்னு எடுத்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் விபி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இபி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்பி டி5 பை டிடின்னு இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எப்படி மாற்றிடுறோம்? ஃபோர்த் ஈக்குவேஷனில் விபி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்பி டி5 பை டிடின்னு எடுத்துகிறோம். ஏன்னா இபியும் விபியும் ஈக்குவல். அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் இஎஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஸ் டி5 பை டிடியை தேர்ட் ஈக்குவேஷன் மாதிரி எழுதிடுறோம். எப்படி? விஎஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஸ் டி5 பை டிடி. என்ன அர்த்தமா? ஏற்கனவே சொன்னதா இஎஸ்ஸும் விஎஸ்ஸும் ஈக்குவல், அதனால் இப்படி கொண்டு வந்துடும். ஸோ லெட் இட் பி விஎஸ் தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம், விபியை ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். தேர்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை ஃபோர்த் ஈக்குவேஷன் என்னமா கிடைக்கும்? விஎஸ் பை விபி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஸ் டி5 பை டிடி டிவைடட் பை மைனஸ் என்பி டி5 பை டிடிமா. நியூமரேட்டரில் உள்ள டி5 பை டிடியும் டினாமினேட்டரில் உள்ள டி5 பை டிடியும் கேன்சல் பண்ணிடலாம். மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டோம்னா கிடைக்கிறது விஎஸ் பை விபி இஸ் ஈக்குவல் டு என்எஸ் பை என்பி. லெட் இட் பி ஈக்குவேஷன் நம்பர் 5. த எபோர் ரிலேஷன் ஹேஸ் பீன் அப்டென்ட் யூசிங் 3 அசப்ஷன். இந்த விஎஸ் பை விபி இஸ் ஈக்குவல் டு என்எஸ் பை என்பி நமக்கு எப்படி கிடச்சிச்சுன்னா 3 விதமான அசப்ஷன் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் அசப்ஷன் வந்து பிரைமரி ரெசிஸ்டன்ஸை கரண்ட்டையும் ஸ்மாலாக எடுத்துக்கிறோம். செகண்ட் வந்து சேம் ஃப்ளக்ஸ் லிங்க்டு போத் த பிரைமரி அண்ட் த செகண்டரி அஸ் வெரி லிட்டில் ஃப்ளக்ஸ் எஸ்கேப் ஃப்ரம் த கோர். என்ன செஞ்சுருக்கோம்? பிரைமரிலையும் செகண்டரிலையும் ஃப்ளக்ஸு சேமாகவும் கொஞ்சம் கோரில் இருந்து வேகமாக வெளியில் ஃப்ளக்ஸ் எஸ்கேப் ஆகிற மாதிரி பார்த்துக்கிறோம். தேர்ட் அசப்ஷன் த செகண்டரி கரண்ட் இஸ் ஸ்மால். செகண்டரி கரண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். என்னது? ஐஎஸ் ஸ்மால், ரெசிஸ்டன்ஸ் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் ஆர்பி ஸ்மால், ஐபி ஸ்மால், பைபியும் பைஎஸும்
equal, அதே மாதிரி escapes from the pole. If the transformer is assumed to be 100% efficient, what is into 100% efficient ma? No energy losses. நம்ம என்ன செய்கிறோம், டிரான்ஸ்ஃபார்மர் 100% எஃபிஷியன்ட் மாதிரி எடுத்துக்கிறோம். 100% எஃபிஷியன்ட் எப்படி கண்டுபிடிப்போம், எனர்ஜி லாஸ் இல்லைனா. எப்போ எனர்ஜி லாஸ் இல்லைங்கிறது நமக்கு தெரியும், பவர் இன்புட் பவரும் அவுட்புட் பவரும் ஈக்குவலாக இருந்தால். த பவர் இன்புட் இஸ் ஈக்குவல் டு த பவர் அவுட்புட். சின்ஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு voltage into current, that is P is equal to VI, we get input power output power equal na, input power என்னமா IP VP is equal to output power என்ன IS VS. Let it be equation number 6. Input power IP VP is equal to output power IS VS. 6th equation வச்சுக்கோ. Though some energy is always lost, நமக்கு 100% efficient எந்த ஒரு டிவைஸும் நமக்கு கிடையாதுமா. அதனால நம்ம என்ன இருக்கும், அங்கே கொஞ்சம் எனர்ஜி லாஸ் ஆகிருக்கும். Still there is a, this is a good approximation. Since a well designed transformer may have an efficiency of more than 95%, இருந்தாலும் நம்ம அப்ராக்சிமேஷன் என்னெல்லாம் எடுத்திருக்கோம், negligible resistance and input power small, input current small. ஸோ இதெல்லாம் இந்த அப்ராக்சிமேஷன்லாம் எடுத்ததுனால வெல் டிசைன் டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்குன்னா 95% மேலே இருக்கும். Combining equation 5 and 6, we have IP by IS is equal to VS by VP is equal to NS by NP மா. நம்ம 5th and 6th equation கம்பைன் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், IP by IS is equal to VS by VP, that is equal to NS by NP. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ, ப்ராப்ளத்தில் யூஸ் ஆகுமா. IPS ஞாபகத்தில் வச்சுக்கோ, IPS IP by IS, DSP VSP அந்த ஒரு ப்ரொனன்சியேஷனில் VS by VP, NS by NP. Since I and V both oscillate with the same frequency as the AC source, ஐயும் Vயும் AC sourceல ஒரே frequencyல oscillate ஆகிறதுனால 7th equation என்ன செய்யும் அப்படின்னா ratio of the amplitudes and the values of corresponding quantities கொடுக்கும். 7th equation also gives the ratio of the amplitudes or the values of corresponding quantities, that is IP by IS is equal to VS by VP is equal to NS by NP. Now we can observe how a transformer affects the voltage and current we have. அப்படின்னா இப்போ இதிலிருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், எப்படி வோல்டேஜும் கரண்ட்டும் டிரான்ஸ்ஃபார்மரில் மாறி மாறி இதாகுது, வோல்டேஜை கூட்டினா கரண்ட் குறையும், வோல்டேஜை குறைச்சா கரண்ட் கூடும், அப்படிங்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். VS by VP is equal to NS by NP. This implies VS is equal to NS by NP into VP. Let it be equation number 8. Then IP by IS is equal to NS by NP, that implies IS is equal to NP by NS into IP. Let it be equation number 9. So first என்ன செஞ்சோம், வோல்டேஜையும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸையும் கம்பேர் பண்ணி VS கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது கரண்ட்டையும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸையும் கம்பேர் பண்ணி IS கண்டுபிடிக்கிறோம். அதை 9th ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 8th and 9th ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, வோல்டேஜும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், கரண்ட்டும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ இஃப் NS is greater than NP, the voltage is stepped up. Number of turns in the secondary is greater than the number of turns in the primary எடுத்துட்டோம்னா voltage is stepped up, that is VS is greater than VP. This type of arrangement is called a step up transformer. இந்த மாதிரி உள்ளது தான் என்ன சொல்லுவாங்க, step up transformer. Step up transformer ஃபஸ்ட்டு நம்ம VS by VP is equal to IP by IS is equal to NS by NP Kன்னு எடுத்துக்கிடுவோமா. இங்கே Kங்கிறது டர்ன்ஸ் ரேஷியோ இல்லைனா டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ. இஃப் K is greater than 1 then it is a step up transformer. இப்போ Kக்கு பதில் என்ன போடலாம், VS by VP greater than 1, that implies VS greater than VP and IP by IS is greater than 1 எடுத்துட்டோம்னா IP is greater than IS. That is, voltage in the secondary coil can be increased by decreasing the current in the secondary coil. இங்கே பாருங்கள், செகண்டரியில் வோல்டேஜ் கிரேட்டரு, கரண்ட் லெஸர். அதை வச்சு நம்ம எப்படி எழுதுகிறோம், வோல்டேஜ் in the secondary coil can be increased by decreasing the current in the secondary coil. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இஃப் K is less than 1, that is the step down transformer. VS by VP is less than 1, that implies VS is less than VP. IP by IS is less than 1, that implies IP is less than IS. That is, voltage in the secondary coil can be decreased by increasing the current in the primary coil. என்ன சொல்கிறாங்க,
வோல்டேஜ் செகண்டரி காயிலில் வோல்டேஜை குறைக்கணும்னா எப்படி குறைக்கலாம்? பிரைமரி காயிலில் உள்ள கரண்ட்டை கூட்டினோம்னா செகண்டரி காயிலில் உள்ள வோல்டேஜ் குறைச்சிடலாம். டிரான்ஸ்ஃபார்மர் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலே. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இன்டியூஸ்ட் EMF in secondary coil Vs is equal to minus ns d5 by dt. Second formula induced EMF in primary coil Vp is equal to minus np t5 by dt. Third formula trans ratio or transformer ratio. Vs by Vp is equal to ns by np is equal to ip by is is equal to k. Vs ங்கிறது voltage across the secondary coil, Vp ங்கிறது voltage across the primary coil, ns ங்கிறது number of turns in the secondary coil, np ங்கிறது number of turns in the primary coil, ip ங்கிறது current in the primary coil, is ங்கிறது current in the secondary coil, k ங்கிறது turns ratio, pi ங்கிறது magnetic flux, t ங்கிறது time. Thank you for watching.